வணக்கம். இந்த அண்ட சராச்சரமும் இந்த அண்டம் முழுவதும் பிரபஞ்சத்தால் தான் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது மனிதன் செய்வதை இந்த பிரபஞ்சம் செய்ய முடியாதா என்ன? பிரபஞ்ச ஆற்றலினால்தான் தான் மனிதன் செய்கிறான். அந்த ஆற்றலில் பிரபஞ்சம் செய்யக்கூடாதா என்ன? நடக்கும். இதுவும் ஒன்றுதான். பிரபஞ்ச ஆற்றல் அடியனின் செல் பழுதாகி விடுகிறது. பழுதான உடனே வாங்கியவர்களிடம் கொண்டு போய் காட்டுகிறேன். இது உள்ளே இருக்கிற கேமரா போச்சு, என்னமோ சொல்கிறார், நிறையா சொல்லிட்டார். இது சவுண்ட் பாக்ஸை என்னவோ போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு 5 நாள் ஆகும். கம்பெனி கொடுத்து விட்டு தான் இது பண்ணோம். வேணால் செல்லை கொடுங்கங்காரு. சரி, இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு இன்னொருடம் போய் காட்டுக்கிறேன். அவரும் சொல்லிக்கிட்டார், சவுண்டு இதில் போச்சு, ஆஃப் ஆயிடுச்சு எல்லாம். நீங்கள் சாதா போட்டிங்கன்னா பாக்ஸ் போட்டிங்கன்னா உடனே தர்றேன், இல்லாட்ட ஒரு 3 நாள் ஆகும், செல்லை கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் போட்டு இது பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் இந்த ஆத்மா கொண்டு வந்து அந்த செல்லு தான் நம்மளுக்கு வைத்தியத்துக்கும் செல் அழைப்பு தான் வருகிறது. ஜாதக சம்மந்தப்பட்டதும் செல்லு அழைப்பில் இருந்து தான் நம்மளுக்கு வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது செல்லு தானே முக்கியம்னு ஒரே கனெக்டட். ஒரு செகண்ட் கூட, அந்த ஒரு செகண்டு தான் அது கவலையா அல்லது இறைமேல் பற்றா எதுன்னு சொல்ல முடியல. ஒன்றும் வெற்றிடமாகுது. ஆகி முடித்தவுடனே வெற்றிடமாகி ஒரு நப்செட் ஒன்றுமில்லாத நிலைக்கு மனதை சங்கடப்படுத்துது. ஏதோ நப்செட் ஆகுது. ஆனால் உன்னை திருப்பி எதுக்கும் சில போட்டு பார்க்குறேன், இருந்தது மாதிரி ஆகிவிட்டது. இது மூட நம்பிக்கை இல்லை, உண்மையான இறை பிரபஞ்சத்தோடு சொல்லுகிறேன். இதையும் உணர்ந்திருக்கு அடியன். அதனால் இறை பிரபஞ்சங்கிறது இறையே நம்மளுக்கு அனைத்து ஆற்றலுமே செய்யக்கூடிய நிலையில் ரெடியாக இருக்கின்றது, உந்தலாக இருக்கின்றது, உணர்வாக இருக்கிறது. எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் தான். மனிதன் செய்கிறத பிரபஞ்ச ஆற்றலையே செய்யக்கூடாதா? மனிதன் எதை வைத்து செய்கிறான்? பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நிலையில் தான் அவனுக்கு அறிவு ஞானம் ஏற்படுகிறது. சிந்திப்போம்.